ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட்மேட்ஸலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். குக்கர் பூரி அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். குக்கரில் பூரி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். நானும் என்ன பண்ணேன், ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு அரை கப்பு மைதா மாவு, 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டேன். அப்புறம் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த சப்பாத்தியை எடுத்து போட்டு பூரி வருதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 3 போட்டுட்டேன். அது எல்லாம் ஊறி போன மாதிரி ஆகிடுச்சு. அதனால் எடுத்துகிட்டு 1 மட்டும் போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு பூரி மாதிரி வரல. பாருங்கள், புரோட்டா சப்பாத்தி எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ரொம்ப கெட்டியாக வேறு ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் வெளியில் எடுத்துட்டேன். இது ஒன்று தான் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு திறந்து பார்த்துட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இது ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிவிட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு எப்பயும் நம்ம பூரி போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் வச்சிட்டேன். அப்புறம் தேய்ச்சி வச்சுக்கிற அந்த மாவு எடுத்து பூரி மாதிரி போட்டேன். அதனால் யூடியூப்பில் பார்த்து என்ன மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. குக்கர் பூரி சரியாக வரல. நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இது ஒன்று தான் குக்கரில் பண்ணின பூரி மாதிரி இருக்கிறது. அந்த இன்னொன்று செவந்த மாதிரி இருக்கிறது 3 போட்டிருந்தேன் இல்லையா, அதில் அடியில் கொஞ்சம் செவந்து போயிடுச்சு. அப்புறம் அதுவும் எண்ணெயில் தான் போட்டு எடுத்திருக்கேன். நார்மலாக பூரி மாதிரி போட்டது தான் நல்லாயிருக்கு. இது எண்ணெயில் போட்டு எடுத்த பூரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு செஞ்சப்போ சரியாக வரல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குக்கர் பூரி சரியாக வரவில்லை. எண்ணெயில் எடுத்து போட்டு செஞ்ச பூரி தான் நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.